உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவகாமி, ஏய், ஐயோ கடவுளே, என்ன பண்ற சிவகாமி? சொன்னா கேளுடி. அனநேச்சலோ கண்ணு முழிச்சு பாருடா, அவங்க அம்மாவை பாருடி. சிவகாமி, ஐயோ, இவ வேற கண்ணு முழிக்க மாட்டேங்கிறா. ஐயோ சிவகாமி, சொன்னா கேளுடி. ஏய் வேணாண்டி, சொன்னா கேளுடி, அம்மா வந்துட்டு இருக்கேன்டி. இங்க பாருடா, தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. இங்க பாரு, நான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. சிவகாமி, ஐயோ வேண்டாம் சிவகாமி, சொன்னா கேளு, அம்மா வந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு சிவகாமி. இங்க பாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சொன்னா கேளு. உயிர் போனா வராதுமா சிவகாமி. ஐயோ கடவுளே, யாருக்கு நான் என்ன பண்ணி வச்சனோ? சிவகாமி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருடி, நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல, என் கண்ணு முன்னாடி நான் இதெல்லாம் பார்க்கணுமா? இங்க பாரு சிவகாமி, வேண்டாம், சொன்னா கேளு, வேண்டான்னு சொல்றேன்ல, இறங்குடி கீழே. வேற என்ன பண்ண சொல்ற? சிவகாமி, எந்த சூழ்நிலையிலும் தைரியமா இருக்கணும்னு சொல்லுவேன். இங்க பாரு, நீயா இதெல்லாம் பண்றது? என்ன நடந்தாலும் எவ்வளவு தைரியமா இருப்ப? சொன்னா கேளு. உன் பொண்ண நினைச்சு பாத்தியாடி நீ? நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாம், நீ சொன்னா கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லம்மா, இனி எதையுமே மாத்த முடியாது. நாம தோத்து போயிட்டோமா, தோத்து போயிட்டோம். நீ இதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் அதுதான் உண்மை. என் பொண்ணு அனன்யாவை பாருமா, அவளுக்கு நான் என் தாலியில சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அந்த கஸ்தூரிய கொன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு நான் சொன்னேன்ல. இப்போ அவ கண்ணு முழிச்சு கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது? என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியாத நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? இப்படி மானம் கெட்டு மரியாதை கெட்டு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரேடியா நான் போய் சேர்ந்துடலாம். ஏய், அப்படி எல்லாம் பேசாதடி. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற சொல்ல? அந்த கஸ்தூரி செத்துட்டதா அந்த கம்பவுண்டர் சொன்னால, அதனால தானடி அம்மா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டு, அவ இப்படி உயிரோட வந்து தொலைப்பான்னு தெரியாம போயிடுச்சு. அதுதான்மா விதி. நான் அப்பவே சொன்னல, இந்த வீட்ல ஒரு சாவு விழ போகுதுன்னு. நாம தான் முட்டாள்தனமா அது கஸ்தூரின்னு நினைச்சிட்டு இருந்தோமா? இல்லம்மா, அது அந்த கஸ்தூரி கிடையாது, நான் தான். அது தெரியாம தான் முட்டாள்தனமா நாம என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நான் போய் சேர்ந்துறேங்கிறேன். அம்மா, பாவம்மா அனன்யா, இது வரைக்கும் அவ ஆசைப்பட்டது எதுவுமே அவளுக்கு கிடைக்கவே இல்லை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.